வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா முருங்கை பிஞ்சு முருங்கை இலையை வச்சு முருங்கை சூப் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முருங்கை சூப் வந்து செய்ய தேவையான பொருள்: முருங்கை பிஞ்சை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கை இலை ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். தேவைங்கிற அளவுக்கு சீரகம், பெப்பர், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10-15 குட்டி வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது 2 சின்ன சைஸில் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவைங்கிற அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவைங்கிற அளவுக்கு காயப்பொடி, தேவைங்கிற அளவுக்கு உப்பு, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து முருங்கை இலையை கொட்டிக்கலாம். கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது முருங்கை பிஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கதை கொட்டிக்கலாம். அடுத்தது டொமேட்டோ. நீங்கள் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் வரட்டும் மக்களே. நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு. இனி வந்து இதை வந்து சும்மா நார்மலாக ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறத விட நல்லா மத்து வச்சு நல்லா கடைங்க மக்களை. கடைஞ்சி நல்லா ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், பண்ணாமையும் குடிக்கலாம். நல்லா கடைங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி வச்ச மக்களை இதை அப்படி டம்ளரில் மாற்றிக்கலாம். நமக்கு ரொம்ப ஹெல்த்தி மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மக்களை, பார்த்துட்டு அப்படி போயிடுறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.